ஏய் ஏய் லூசு மாதிரி பண்ணாத. ஏய் நீ என்ன பண்ற? ஏய் ஏய் ராணி ராணி எதிரி ராணி ஏன் இப்படி பண்ண? உன்னை எவ்வளவு தூரம் சொன்ன போகாத போகாதன்னு? இதுக்காக உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்துன. உனக்கு அப்படி எந்த நல்லதும் பண்ணலையே. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஐயோ கடவுளே, பேச்சு மூச்சல இருக்கிறவளை எப்படியாவது காப்பாத்து. இவளை பத்தி புரிய வைக்கதான் இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்தினியா? ராணி உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ எதிரி ராணி. ராணி சிஸ்டர், ராணிக்கு என்னாச்சு? சார் உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு சார். இமிடியேட்டா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். சார் காலை தேய்ச்சி விடுங்க சார். சார் என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலை தேய்ங்க சார். சரி. சிஸ்டர், அவனுக்கு ஃபிக்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஏதாச்சும் பண்ணுங்க சிஸ்டர். என்ன ஆச்சு சிஸ்டர்? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார். அவங்களோட பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இப்ப என்ன பண்ற? நான் என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரிங்க சிஸ்டர். டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா பல்ஸ் குறைஞ்சிருச்சு. சரி உடனே ஐசியூ கொண்டு போங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல.
சார் அவங்களுக்கு பிளட் நிறைய லாஸ் ஆனதுனால பிளட் இமிடியேட்டா தேவைப்படுது சார். அவங்களோட பிளட் குரூப் AB பாசிட்டிவ் சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க சார். சிஸ்டர், எனக்கும் அதே பிளட் குரூப் தான். நான் கொடுக்கலாங்களா? தாராளமா கொடுக்கலாம் சார். நேரா போய் லெஃப்ட்ல இருக்க ரூமுக்கு போய் பேஷண்டோட நேம் அண்ட் டீடைல் சொல்லுங்க. அதுக்கான ப்ரொசீஜர் அவங்க சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஹெல்ப் இதெல்லாம் வச்சுக்கோங்க. நான் பிளட் கொடுத்துட்டு உடனே வந்தேன். சரிங்க சார். ஒருவேளை அவங்க வீட்ல இருந்து இருக்குமோ? ஹலோ, We are talking from Canadian Embassy. Is there Mr. Siddharth? Madam, he is not here. He went in emergency. Okay, ma'am. Tell him that Mr. Siddharth visa has arrived. Inform him that the visa will reach at his home in a day or two. Sure, madam. உங்க பேரனுக்காகவும் அந்த குப்பத்துக்காரிக்காகவும் அவ்வளவு பறிஞ்சுக்கிட்டு வந்தீங்களே, இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? இன்னும் கூட வரல. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறது? அவங்களுக்கு வர வழியில என்ன பிரச்சனையோ என்னவோ, அதான் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சுல்ல. அது சரி. வேணும்னே எங்களை முட்டாளாக்கி இங்க கொண்டு வந்து நிக்க வச்சு எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணும்? டேய் பத்து, யாரும் உன்னை அவமானப்படுத்துனது? அதான் அப்பா சொல்றாருல்ல, வர்ற வழியில அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ. சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். போன போடுங்க, போன போடுங்கப்பா. எங்க இருக்காங்க என்னன்னு விசாரிங்க. ராணி போன் எடுக்கல. ஏன் சித்தார்த்துக்கு போன் போடுங்க. அவனும் போன் எடுக்கல. நினைச்சேன் அந்த குப்பத்துக்காரி சித்தார்த்தோட தான் வருவேன்னு அடம் பிடிச்சால அப்பவே நினைச்சேன். எனக்கு ஏதோ சதி வேலை நடக்கும்னு. அவ ஜகஜால கில்லாடிதான். சித்தார்த்த கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ எங்களுக்கே தண்ணி காட்டுறாளா? என்னம்மா சாவித்ரி, அவ அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணெல்லாம் இல்லம்மா. சாவித்திரி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ பணத்துக்காக நடிக்க வந்தவ தானே. இதையும் பண்ணுவா, இதுக்கு மேலையும் பண்ணுவா. ஆமா மாமா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். என்ன மாதிரி பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவளா என்ன? குப்பத்துல இருந்து வந்தவ தானே. அவ புத்தி எப்படி இருக்கும்? எங்களை விடுங்க மாமா. உங்க வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? உங்களையும் கூப்பிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தினதை நினைச்சாதான் எனக்கு தாங்கவே முடியல. தமன்னா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவர் ஏற்கனவே கோவத்துல இருக்கிறாரு. நீ வேணும்னே அவரை ஏத்தி விட்டு நிக்கிறியா? நான் உண்மையதான் சொல்றேன். மாமா என்ன சின்ன குழந்தையா? நான் சொல்றதெல்லாம் கேட்டு அவன் மேல கோவப்படுறதுக்கு? ஐயோ தமனா, தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டே. என்னங்க, திரும்பவும் நீங்க சித்தார்த்துக்கு போன் பண்ணி பாருங்களேன். சார், இந்தாங்க. ஓகே சார். என்னப்பா சொல்ற சித்தார்த்? எந்த ஹாஸ்பிட்டல்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. என்னங்க, யாருக்கு என்ன ஆச்சு? இருமா சொல்றேன். இப்ப ராணிக்கு எப்படி பாருக்க? நாங்க உடனே அங்க கிளம்பி வரோம். ஐயோ, சரிங்க தாத்தா. சித்தார்த்துக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ ஐயோ, ராணிக்கு ரொம்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? வாங்க உடனே போய் பார்க்கலாம். ஏ மாமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என்னங்க, இதுல ஏதோ பிளான் இருக்கு. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் நம்ப மாட்டேன் சாவித்திரி.
எல்லாமே டிராமா. ஏமா சாவித்ரி, என்னம்மா பேசுற? உயிர் போற விஷயத்துல கூட யாராவது போய் சொல்லுவாங்களா? இத பாருங்க மாமா, நீங்க வேணா உங்க பேரனையும் அந்த குப்பத்துக்காரியையும் நம்பலாம், ஆனா நாங்க நம்ப தயாரா இல்ல. இத பாருங்க, வாங்க நேரா ஹாஸ்பிடலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாப்போம். ஆமா வாங்க போலாம். வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொம்மிக்காக முன்னால வந்து நின்னு அவளை காப்பாத்த சொல்லி இப்படி வேண்டி இருந்தேன். இப்ப ராணிக்காக வேண்டிக்க உன் முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். அந்த இடத்துல என் கண்ணு முன்னாடியே என் உயிரை காப்பாத்த அவ உயிரை தியாகம் பண்ண துணிஞ்சிட்டா. இத்தனைக்கும் நான் அவளுக்கு கஷ்டத்தையும் கண்ணீரை மட்டுமே கொடுத்திருக்கேன். ஆனா அவ எனக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இப்ப என் மேல எவ்வளவு அன்பை வச்சிருக்கான்னு காமிச்சிருக்கா. என்னோட ராசி பத்தி தான் உனக்கு தெரியுமே. என் மேல அன்பு வச்ச யாருமே என் கூட கடைசி வரைக்கும் இருந்ததே இல்லை. என் அம்மா, மீரா, பொம்மி இப்படி எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். என்னோட ராசிதான் ராணி இப்படி ஆகிடுச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அவ பாவம், யாருக்குமே கெடுதல் நினைக்காதவ. அவளை காப்பாத்தி என்னை இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே கொண்டு வந்துரு ஆண்டவா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ராணிங்கிற பேஷண்ட் ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல? நேரா போய் லெஃப்ட் போனீங்கன்னா ஐசியூ, அங்க போய் பாருங்க. அப்படியா? வாங்க. என்னங்க, அவங்க நிஜமாவே ஆக்சிடென்ட் வார்டுல தான் இருக்காங்களா? ஆமா மேடம். வாங்க போலாம். சிஸ்டர் என்னாச்சு? அதோ ஏய், சித்தார்த். டேய் சித்தார்த், தாத்தா என்னடா ஆச்சு? என்னப்பா ஆச்சு ராணிக்கு? என்ன ஆக்சிடென்ட்? என்ன ஆச்சுப்பா? தாத்தா நாங்க வரும்போது கார் கண்ட்ரோல் இல்லாம போய் ஈவி போஸ்ட்ல மோதிருச்சு தாத்தா. ஐயோ, அப்புறம் ராணிக்கு எப்படி இருக்கு இப்போ? தெரியல பாட்டி, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. ஐயோ, அவ எங்களோடய கிளம்பி வந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமாப்பா? விதி இப்படி அவ வாழ்க்கையில விளையாடணும். தாத்தா அவ என்ன காப்பாத்த போய் தான் தாத்தா இப்படி ஆயிருக்கா. என்னப்பா என்ன சொல்ற நீ? உன்னை காப்பாத்த போயா? ஆமா பாட்டி. அந்த கம்பில ஹை வோல்டேஜ் வந்ததுனால அவளை தூக்கி வீசிருச்சு தாத்தா. தம்பி ராணி ஏதாச்சும் பேசினாளாப்பா? இல்லக்கா, கரண்ட் கம்பியை பிடிக்கிற வரைக்கும் என்னை வெளியே கொண்டு வர ரொம்ப முயற்சி பண்ணா. என்னால வெளியே வர முடியலன்னதும் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. என்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை, என்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை. ஐயோ, பாவம், அவளுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பிளட் ஏதாவது தேவையான்னு சொல்லு, ஏதாவது அரேஞ்ச் பண்ணணுமா? இல்ல தாத்தா, என் பிளட் குரூப்பும் அவ பிளட் குரூப்பும் ஒண்ணுதான். அதனால நானே கொடுத்தேன் தாத்தா. என்னத்த இவ்ளோ பெரிய வேலையை பண்ணிருக்கா? தமன்னா, நிலைமை ரொம்ப சீரியஸ் தானோ? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். பயமா இருக்கு தாத்தா. சிஸ்டர், ராணிக்கு என்னாச்சு? சாரி சார், அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. மனசை தேத்திக்கோங்க சார்.
என்னங்க தாத்தா தாத்தா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஐயோ, ஏன்டா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஏன்? நீ நினைச்ச மாதிரியே ராணியோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கும் போல. அப்போ அந்த ராணியோட நிலைமை இந்த ஹாஸ்பிட்டல்லயே முடிஞ்சிடும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா சொத்து முழுக்க தாத்தா பேருக்கு போயிடும். அப்புறம் நாம ஈஸியா அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கலாம். டாக்டர், அவங்க அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. ப்ளீடிங் வர நிக்கவே மாட்டேங்குது. ஆமா, அதுக்கு தான் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு 24 hours பாப்போம். போலாம். பட்டி ஏன் தாத்தா இப்படி நடக்குது? டாக்டர், இப்ப ராணி எப்படி இருக்கா டாக்டர்? இங்க பாருங்க சித்தார்த், நானும் டாக்டரும் இப்ப அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அவங்க உயிரை காப்பாத்த என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்ணிட்டோம். நாங்க நினைச்ச மாதிரி அவங்க சைடுல இருந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. இப்படி போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். ஐயோ, அவங்க மரணத்தோட போராடிட்டு இருக்காங்க. டுவெண்ட்டி hours பார்க்கலாம். God is great. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாப்போம். என்னப்பா சித்தார்த், டாக்டர் இப்படி சொல்றாங்களே? அதான் தாத்தா எனக்கு ஒன்றும் புரியல. தாத்தா, ராணி எப்படியாச்சும் காப்பாத்தணும் தாத்தா. அவளுக்கு எப்படியாவது காப்பாத்தியே தீருவேன். டாக்டருங்களே நம்பிக்கை இருந்தா பிரயோஜனம் இல்ல. அவ குலசாமி குலசாமின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள்ல, அந்த பொம்மையாண்டியே போய் கேக்குறேன். என் ராணிய காப்பாத்தி கொடு, உன் குடும்பமும் வேணாம், உன் சொத்தும் வேணாம், என் ராணிய நான் இட்டுக்கின்னு குப்பத்துக்கே போயிடுறேன்னு கேக்குறேன். அந்த பொம்மி வந்தாதான் இவளை காப்பாத்த முடியும். அன்னைக்கு சரி, பொறுமையா இருடா. டாக்டர் சொன்னாங்கல்ல தாத்தா, கொஞ்சம் கவலைப்படாம இருடா. தாத்தா, நான் இவளுக்கு எதுவுமே செய்யல தாத்தா. எப்படி தாத்தா அவளால இந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடிஞ்சது? அதான்ப்பா பொம்பளைங்க, அவங்க ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டாங்கன்னா போதும், அவன் நல்லவனோ கெட்டவனோ தன்னை நல்லா வச்சிருக்கான் இல்லைங்கிறத பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. அவனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. ராணி உன் மேல உயிரையே வச்சிருக்காப்பா. எங்க கூட கார்ல வர வேண்டி இருந்தவ என்ன சொன்னா தெரியுமா? தாத்தா, நான் தாடிக்காரனோட வரேன், இனிமே அவன் கூட வர முடியுமா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாப்பா. ரொம்ப வருத்தப்பட்டாப்பா. அதனாலதான்ப்பா நாங்க தனியா வந்தோம். அவன் எதை நினைச்சு சொன்னான்னு தெரியலையப்பா. இப்படி ஒரு நிலைமைக்கு அவளை ஆண்டவ ஆளாக்கிட்டானு. கடவுள் இல்ல தாத்தா, கடவுள் இல்ல. அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் தாத்தா காரணம். என்னை விட்டுருந்தா நானே பொம்மையோட போய் சேர்ந்து இப்படி எல்லாம் பேசுற? என்ன அவ காப்பாத்தி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவன் ஒண்ணு செய்யறானா அதுக்கு 1000 காரணம் இருக்கும்பா. இத பாரு, நீ கண்டதையும் நினைச்சு கவலைப்படாத. நீ ராணி சீக்கிரமா குணமாயி வரணும்னு மட்டும் வேண்டிக்கப்பா. நான் சொல்லல அந்த சித்தார்த்தோட மனசு சட்டுன்னு மாறிட்டே இருக்கும்னு. இவ்வளவு நாள் அவளை திட்டிக்கிட்டு இருந்தவன் அவளுக்காக இப்ப எப்படி உருகுறான் பாத்தியா? இதெல்லாம் சரியே இல்ல. வாங்க. வாங்கம்மா. பொம்மி, செத்தவங்க எல்லாம் கூடவே இருந்து அவங்க குடும்பத்தை பாத்துக்குவாங்க, ஆசீர்வதிப்பாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நெசோன்னு நான் நம்புனேன் பொம்மி. ராணி உன்னை கொலசாமியா நினைச்சுன்னுக்கிறா. உன் அஸ்திய உடம்புல உன் பேரோட சேர்த்து பச்சை குத்தி வச்சுக்கிறா. அவளை மட்டும் என்னோட பழைய ராணியாவே என்கிட்ட கொடுத்துரு பொம்மி. அவளை எப்படியாவது காப்பாத்தி என்னாண்ட கொடுத்துரு பொம்மி. இந்த மாதிரி விளக்க எடுத்து வச்சு இந்த விளக்கெல்லாம் ஏத்தி அத்த அணையாம பாத்துக்கினா நீ என்ன கேட்டாலும் அதை உன்னாண்ட வந்து சொல்லுவேன்னு தான் பொம்மி அக்கா சொன்ன மாதிரி எனக்கு தோணுது.
ராணி 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 டாக்டர் டாக்டர் பொம்மி நீ வரலனாலும் இம்மா நேரம் நான் பேசினது உன் காதுல விழுந்திருக்கும். நீதான் பொம்மி நம்ம ராணிய காப்பாத்தணும்.